வணக்கம். வடபழனி முருகன் துணையோட அங்கே உள்ள வடபழனி முருகன் பக்தர் தான் இன்னைக்கு நம்ம மதியம் உணவு வழங்குறாரு நம்ம மாணவர்களுக்கு எல்லாம். மேலும் வந்து அவங்க நேம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதாவது சாமி பேர் சொல்லலை. அதாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உணவு வழங்குறதுக்காக அந்த குடும்பம், அவரோட பக்தர்கள், அந்த டீம் எல்லாருமே 100 ஆண்டுகள் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று வாழும்னு சொல்லி குமரன் ஸ்பெஷல் ஸ்கூல் சார்பா, மாணவர்கள் சார்பா, ஆசிரியர்கள் சார்பா, பெற்றோர்கள் சார்பா நல்லா வாழணும்னு சொல்லி அன்போட வாழ்த்துறோம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஆல் த பெஸ்ட் சொல்லுங்க. தேங்க்யூ சார். அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரல் பதிவுக்கு முன்னாடி தெய்வ குழந்தைங்களுக்கு உணவு தரப்பட்ட காணொலியும் படங்களையும் நான் பதிவு பண்ணியிருப்பேன். நிறைய முருக பக்தர்கள் என்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு வந்து இந்த குரல் பதிவு மூலயமா அவங்களோட சந்தேகங்களுக்கு ஒரு பதிலாக நிச்சயமாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம தான தர்மம் கொடுக்கும்போது அசைவ உணவு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா வந்து தெய்வ குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பிரியாணி கேட்டாங்க, அசைவ உணவு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டாங்க, கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது நான் எல்லாரையும் கொடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ இது நானும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த குரல் பதிவே. எண்ணூரில் நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு போகிறப்போ இந்த குழந்தைங்களை நான் பார்த்தது எல்லாமே முருகப்பெருமான் கருணை தான். அப்போ ஒரு குழந்தை வந்து என்ன உங்களுக்கு பிடிக்குன்னு கேட்டப்போ பிரியாணி பிடிக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் உடனே அந்த அம்மா கிட்ட நீங்களே வந்து பிரியாணி செய்யுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தெய்வ குழந்தைகள் உதவி பண்ண போகிறவங்க நீங்கள் ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறத விட அவங்க செய்கிற சமையல்லையே செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்க, நார்மலாக இருக்கிற குழந்தைங்க, இல்லை நல்ல உணர்வு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஒரு காரம் உப்பு அப்படின்னா சொல்ல தெரியும். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது. நிறைய விதத்தில் வந்து அவங்களுக்கு அது ஃபுட் பாய்சனாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. நான் ஆரம்ப காலத்தில் இருந்தே தெய்வ குழந்தை உதவி பண்ணணும், உணவு கொடுக்கணும் அப்படின்னா அந்த பள்ளி நடத்துகிறவங்க அந்த தொகையை கொடுத்துருவோம். நீங்களே செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ காரம் போடணும், எவ்வளோ உப்பு போடணும், என்ன மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அந்த அம்மா கிட்ட தொடர்பு கொண்டு நீங்களே குழந்தைங்களுக்கு அவங்க கேட்குற பிரியாணி செஞ்சு கொடுத்துருங்க. வழக்கத்தை விட நல்லா திருப்தியாக செஞ்சு கொடுங்க. ஒரு இனிப்பு, ஒரு அதுக்கு உண்டான சைடிஷ் வரைக்கும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை கொடுத்து அந்த காணொலி பதிவு பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு எது பிடிக்குமோ அதை தர்றது தான் தர்மம். ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணதில்லை, எனக்கு ஏன் இவ்வளோ சோகம், இவனுக்கு ஏன் துன்பம் அப்படின்னு சொல்கிறப்போ அவரோட டிரைவர் வந்து எனக்கு பழக்கமானார். அப்போ அவர் பக்கத்தில் இருந்தார். அவங்க சொல்கிறப்போ கேட்குறப்போ அவர் வந்து என்கிட்ட சொன்னார், சார் அந்த அம்மா சொல்கிறலாம் சும்மா சார், யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யலைன்றாங்க, ஆனால் எங்களுக்கெல்லாம் கெட்டுப்போன சாப்பாடை கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க தினமும், அதுவே பெரிய கெடுதல் தானே சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். அங்கே மொத்தத்தில் உணவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, தர்மம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதே சுவையில் அதே குவாலிட்டியில் கொடுக்கறது தான் தர்மம். ஏதோ தர்மம் கொடுக்குறோம் பரவாயில்ல, என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கறது பேர் வந்து தர்மத்தில் வராது. கண்டிப்பாக இன்னும் புண்ணியமோடு உங்களுக்கு சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறது வந்து ஒரு பெரிய புண்ணியமாக மாறும். அதனால் இந்த தான தர்மம் பண்ணுறப்போ அசைவம் கொடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பம் வேண்டாம். அவங்க என்ன விருப்பப்படுதோ அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க. அந்த குழந்தைங்க சந்தோஷம்தான் முக்கியம், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. நம்ம கூட வந்து 40 நாள் அசைவம் சாப்பிடாம இருங்கன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர எங்கேயுமே வந்து நீங்கள் அசைவத்தை விட்டு வாழுங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்ல. உங்கள் மனசு அதை ஏற்றுக்க தயாராகும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடைகிறப்போ நீங்கள் அசைவத்தை விடுறீங்களோ இல்லையோ அது அவரவர் மனத்தை பொறுத்து. ஆனால் இந்த மாதிரி கொடுக்குறப்போ அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா சைவமோ அசைவமோ என்ன கேட்குறாங்களோ அது பண்ணி கொடுக்குன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே, அப்படிதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய முருகர் அதிசயம் இருக்குது. அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேர்காணல் நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.